சரி, பெரியார் கொள்கை தலைவராக இருக்கிறாரு, திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அண்ணன் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு இருக்காரு. பிரித்து வைக்கப்பட்டது என்னவென்றால் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற நிலை உள்ளது. அப்படி என்றால் நாம் இடைப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் என்று சிந்தித்து கொண்டிருந்தேன். உண்மையை சொல்ல போனால் அந்த கண்ணோட்டத்தோடு ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்களை பார்க்கிறேன். அந்த பேராசிரியர்களை பார்க்கும் பொழுது அனைவரும் குறுக்கே ஒரு 100 அறிந்துள்ளனர். அப்போ நான் என்னை நானே கேட்டுக்கிறேன், என்ன நம்மளே உயர்ந்த சாதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏன் இங்கே நம்மால் ஒருத்தன் கூட இல்லை, ஏன் நம்ம யாருக்கு திறமை இல்லைன்னு பார்த்தா அப்போதான் நினச்சேன், நம்மளை உயர்ந்த சாதி நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம எல்லாரையுமே ஒருத்தன் காலை கீழே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆக நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் யோசித்து பார்க்குறேன். அப்போது பெரியாரை ஏன் எடுத்துக்கணும்? எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ஒருத்தரை பற்றி சொல்லிட்டீங்க. அவர் சொல்லுவார், பெரியார் மட்டும்தான் போராடினாரா, வேற யாருமே போராடல அப்படின்னு கேட்டா, பெரியார் ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் தான் சாவதற்கு வெறும் 3 நாட்களுக்கு முன்பு வரை சென்னை டி நகரில் தனது சமூக பணியை செய்தார் என்றால் அவரை தவிர நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இப்போ அந்த சைமனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் இன்னொன்று என்ன யோசித்து பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய அரசியல் சூழலில் 3 நிகழ்வுகளை நான் எடுத்து பார்க்கிறேன். ஒன்று திருப்பரங்குன்றம் பிரச்சனை, மற்றொன்று கவினுடைய சாதி ஆணவ கொலை. இப்போ நமக்கு எதிரியை கூட நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஆனால் துரோகியை நம்ம சற்று கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ சில பேர் இப்போ பிஜேபினா நேராக பெரியார் எதிர்க்கிறாங்க, கண்டுபிடிச்சிடலாம் அவங்க நமக்கு எதிரானவங்க அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம அண்ணன் ஒருத்தவர் மறு வச்சுட்டு லைட்டாக வராப்புல, நானும் பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னால், சரி, பெரியார் கொள்கை தலைவராக எதிர்க்கிறாரு, திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அண்ணன் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு இருக்காரு. சரி, இந்த மாதிரி ஜாதி ஆணவ கொலை இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுவார். பார்த்தோன்னா கவினுடைய ஆணவ கொலை அவர் எதுவுமே பண்ணல, வெறும் காதல் மட்டும் பண்ணார். நல்ல ஒரு பணியில் இருக்கிறார், நல்லா சம்பாதிக்கிறார். ஆனால் அவர் பண்ண தப்பு என்னன்னா காதல் பண்ணிட்டாரு. காதல் பண்ணலாமா? சரி, இப்படி ஒரு ஆணவ கொலை நடக்குது, இதுக்காச்சும் நம்ம அண்ணன் பேசுவாரான்னு அண்ணனை பார்த்தா அண்ணன் அப்பவும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம எதிரியை விட ஈஸியா பார்த்துடலாம். ஆனா நம்ம துரோகிகளை சற்று கவனமாக கையாள வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த தோழர் மைனர் அவர்களுக்கு தெரியும், திமுக இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளம் பேச்சாளர்களை எவ்வளவு மெனக்கட்டு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று. அது போக அவர் எங்களை இளம் பேச்சாளராக போட்டுட்டு நீங்க பொய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லல, ஆதாரத்தோடு உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று ஐயா கொளத்தூர் மணி அவர்களை போன்று பல எழுத்தாளர்களையும் பல சமூக போராளிகளையும் எங்களுக்கு அடையாளம் காட்டியுள்ளார். அவர்கள் வழி நின்று என்றும் பெரியார் புகழ் பரப்புவோம். வாழ்க தந்தை பெரியார், வாழ்க அம்பேத்கர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.